ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்க வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி வழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் பசங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அப்படான்னு உட்காரோம் சேரில். அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி எல்லா வேலைகளும் ஜூமில் வந்து போகும். அந்த இடம் இப்படி இருக்குது, இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட ஒரி பண்ணிக்காமல் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட குட்டீஸ் வர்ற வரைக்குமே வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டாக பண்ண வேண்டிய விஷயம், தரையில் என்னென்ன இருக்கோ எடுத்துகிட்டு போய் அதோட இடத்துல வந்து சேர்க்க வேண்டியது தான் ஃபஸ்ட் வேலை. கிச்சன், ஹால், ரூம்னு எல்லா இடத்துலையுமே தரையில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு அதோட இடத்துல சேர்த்துருங்க. அடுத்த செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டிவி யூனிட், ஃப்ரிட்ஜ், டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் ரூம், ஏதாவது டேபிள் இருந்தால் டேபிள், அது மேலே கண்டிப்பாக திங்ஸ் வச்சுருப்போம். அதெல்லாம் எடுத்து எந்தெந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல வச்சுருங்க. இன்னும் பசங்க இருக்கிற வீடுனா சொல்லவே தேவையில்லை. அவங்களோட டாய்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். அதே பெரியவங்க தான் இருக்காங்க, வீட்டில் குட்டீஸ் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு வீடு மெயின்டைன் ஆகும் க்ளீனாக. அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இது பண்ண வேண்டியது, ஃப்ரிட்ஜ் மேலே, டிவி யூனிட் கிட்ட, இல்லை ஏதாவது டேபிள் இருக்குதுன்னா, இல்லை டைனிங் டேபிள் இருக்குது அப்படின்னா அது மேலே எல்லாம் கொஞ்சம் தூசி கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா குப்பையாக ஏதோ இருக்கும், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. டேபிள் ஏதாவது இருக்குன்னா அது மேலே க்ளோத் போட்டு வச்சுருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு உதறிட்டு திரும்ப அழகாக போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கவர் இருக்கும், அது மேலே கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு அதையும் நல்லா ப்ராப்பராக அழகாக போட்டு விடுங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வீடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த இடம் பார்க்க எவ்வளோ அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி நம்ம மனசுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, டேபிள் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். நான் வந்து வீடு ஃபுல்லாக கூட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் டேபிள், ஃப்ரிட்ஜ் மேலே, அப்புறம் டிவி யூனிட் எல்லாம் பார்த்துட்டு குப்பையாக இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதை விட்டுட்டு பெருக்கிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா அது மேலே எல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், திரும்பவும் வீடு வந்து நம்மளுக்கு குப்பையாக தான் ஆகும். திரும்ப 2வது தடவையாக வீடு பெருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தரையிலேருந்து திங்ஸ் எடுத்து வச்சுருங்க. செகண்ட் டேபிள் மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்தந்த இடத்துல வைங்க. அதுக்கப்புறம் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க, ஃப்ரிட்ஜ் மேலே க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் ஒட்டடை இருந்தால் அதையும் அடித்து விட்டுருங்க. இப்போ வந்து ஹாலும் ரூமும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கிச்சன் போயிட்டு நீங்கள் வாஷ் பண்ண பாத்திரம் இருக்கும், அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகியிருக்கும். இதெல்லாம் எடுத்து அதோட இடத்துல வச்சுருங்க. அடுத்ததாக வந்து கவுண்டர் டாப் கையோடையே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெருக்கி முடித்ததுக்கப்புறம் திரும்ப கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து கீழே நிறைய குப்பை விழுந்திருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் தாங்க நீங்கள் வீடை பெருக்கணும். இப்போ நல்லா க்ளீனாக வந்து கூட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வீடெல்லாம் கூட்டி முடித்தாலே நமக்கு இப்போது பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். வீடும் கொஞ்சம் நல்லாவே நீட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் வீடு கூட்டினதுக்கப்புறம் தான் பாத்திரம் கழுவ போவேன். வீடெல்லாம் அப்படியே போட்டுட்டு பாத்திரம் கழுவ போனோம் அப்படின்னா அதுவே கொஞ்சம் நம்மளுக்கு டயர்டாகிரும். அதுக்கப்புறம் உட்காந்துட்டோம் அப்படின்னா திரும்ப வீடு அப்படியே தான் இருக்கும். நமக்கு அது க்ளீன் பண்ண ஃபீல் இருக்காது. இல்லை யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னால் நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணது அவங்களுக்கு தெரியாது. நேராக அவங்க கிச்சனுக்கு வர போகிறாங்க, ஹோலுக்கு தான் வந்து உட்காருவாங்க. யாராக இருந்தாலும் அப்போ வந்து வீடை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப குப்பையாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க ஏன் வீடை இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 4 இடத்துல போய் சொல்லுவாங்க அவங்க வீடு இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டாக வீடு க்ளீன் பண்ணிக்கோங்க, அதுக்கு பிறகு பாத்திரம் வாஷ் பண்ணிக்கோங்க. காலையில் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எப்போவும் சமைக்கிற டைம் வரைக்கும் வந்து நம்மளுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு டீ, காஃபி போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கலாம். அப்படியே வீட்டை சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீடு சின்னதோ பெருசோ, ஆனால் நம்ம வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி வீடை க்ளீன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக வீடை க்ளீன் பண்ணி முடிச்சிக்கலாம் அப்படின்னா. சில பேர் வந்து வீடு குப்பையாக இருக்கிறத பார்த்தாலே பயந்துருவாங்க, எங்கேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வீடை க்ளீன் பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக வீடை க்ளீன் பண்ணி முடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பெண்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்க நிறைய வீடியோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.